தமிழக மக்களுக்கு வணக்கம். தமிழகம் முழுவதும் யார் அந்த சார் என்கிற அந்த கேள்விதான் இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதை ஏற்கனவே இந்த கேள்வியை 3 நாட்களாக அதிமுக கேட்டு வந்திருக்கின்ற நிலையில, நேற்று பார்த்தோம்னாக்க சென்னையில இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் மால் என்கிற அந்த மால்ல யார் அந்த சார் என்று அதிமுகவுடைய ஐடி விங் அந்த நண்பர்கள் அவங்க எல்லாரும் அங்கே தட்டிகளை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லலாம். நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தை காண்பித்ததோடு ஊடகங்கள் நிறுத்திக் கொள்வார்கள். ஏனென்றால் ஊடகங்களுக்கு நேற்று முதல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எந்த போராட்டமும் வெளியே தெரியக்கூடாது, மக்களுக்கு சென்று அடையக்கூடாது, அதாவது மீடியாக்களில் தெரிய வரக்கூடாது. இன்றைக்கு ஏற்கனவே போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் தமிழகம் முழுவதும் கரூரில் சொல்லப்போனால் அதிமுகவுடைய போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு என்று தகவல் வந்த நிலையில், அனுமதியை மறுத்தாலும் பரவாயில்லை, நாங்கள் தடையை மீறி இந்த போராட்டத்தை நடத்துவோம் என்று இறங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொளிகள் எல்லாம் பாருங்க. முதல்வர் நம்ம ஊர்ல இருக்கு, அவருக்கு இந்த கண்டனத்தை தெரிவிக்கும் வண்ணமாக கோபேக் மோடி என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாம கோபேக் ஸ்டாலின். யார் அந்த சார்? யார் அந்த கோபேக் ஸ்டாலின்? யார் அந்த சார்? சிபிஐ என்கொயரி வேண்டும், வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும். அராஜக திமுக ஆட்சி, அராஜக திமுக ஆட்சி, பாலார் போன திமுக ஆட்சியில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை.
வாரியாக இங்கே போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி, திருச்சி, கரூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் என்று இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காவல்துறையினர் ஒத்துழைப்பு தந்தாலும், தரவில்லை என்றாலும் அதையெல்லாம் மீறி பல இடங்களில் காவல்துறையினர் கைது செய்தாலும் அந்த கைது நடவடிக்கைகளுக்கும் உட்பட்டு இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு மயான அமைதி உதவாநிதி தரப்பிலிருந்து வருகிறது என்பதனைத்தான் நம்மால் இங்கே குறிப்பிட்டு சொல்ல முடிகிறது. ஏன் அப்படின்னா, இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் இன்னொரு போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. அது மதுரை மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான அந்த மக்களுடைய போராட்டமும் இப்பொழுது அதிமுக முன்னெடுப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியிலும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எங்களை கைது செய்து வந்திருக்கிறீர்கள். பாருங்கள் கூட்டத்தை யாராவது நடத்த முடியுமா? தொழில்நுட்பை வந்திருக்கிறார். இந்த மக்களை பார்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வடக்கு கோயிலை பாருங்கள், ராமாஸ்பத்திரி பகுதியை பாருங்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்கே போவோம்? தூத்துக்குடியில் முதலமைச்சர் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் அதாவது இவங்களுடைய பிஆர் ஏஜென்சி எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களாம். முதலமைச்சர் பானவிகளுக்கு பாதுகாவலராக இருப்பார் அப்படின்னு மார்க்கெட்டிங் செய்ய வேண்டும் என்பதற்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே ஒரு கூட்டம் நடத்தி கல்லூரி மாணவிகள் மத்தியில் முதலமைச்சரை பேசவிட்டு, முதலமைச்சர் நான் உங்களுக்கு பாதுகாவலனாக இருப்பேன், நான் உங்களுக்கு அரணாக இருப்பேன் என்றெல்லாம் பேச வைக்கிறார்கள். அதுக்கப்புறம் அங்கிருந்து பக்கத்தில் நெல்லையில் ஒரு கூட்டம். அங்கே பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் மீண்டும் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்களே பார்க்குறீங்க. மாநிலம் முழுவதும் கொந்தளிப்பாக இருக்கிறது. ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனை சொதப்பி இருக்கிறார்கள் காவல்துறையினர் என்று நாம் சொல்லவில்லை, நீதிமன்றமே காரி துப்பி இருக்கிறது. இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கப்புறமோ முதலமைச்சர் வெட்கமில்லாமல் நான் உங்களுக்கு அரணாக இருப்பேன், அதாவது காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய முதலமைச்சர் வெட்கமில்லாமல் நான் உங்களுக்கு அரணாக இருப்பேன் என்றும், துணிச்சலாக மாணவிகள் கல்லூரிக்கு செல்வதுதான் நமது வெற்றி என்றும் கூறுகிறார். எப்படி துணிச்சலாக செல்ல முடியும்? இங்கே ஒரு பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஒரு அத்துமீறல் நடைபெறுகிறது. இது குறித்து அந்த மாணவி துணிந்து காவல்துறையிடம் புகார் அளித்தால் அந்த புகாரை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள், பகிரங்கமாக அவருடைய அந்தரங்க தகவல்களுடன் நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்றால், அல்லது தனிப்பட்ட தகவல்களுடன் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் என்றால், எந்த மாணவி உங்களை நம்பி புகார் அளிப்பார்கள்? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சியை நடத்தி கொண்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கொந்தளிப்பை கூட அறிந்திராத வகையில் ஏதோ தேனாரும் பாலாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற மனநிலையில் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த முதலமைச்சரை என்னவென்று சொல்வது? இவரை பொம்மை என்று அழைப்பதை விட வேற என்ன சொல்ல முடியும்? மொத்தத்தில் இங்கே நடக்கக்கூடிய இந்த நாசகார ஆட்சி, இந்த அராஜக ஆட்சி ஒழிய வேண்டும் என்பதற்காக ஒரு புரட்சி கிளம்பி இருக்கிறது என்பதனை பார்க்க முடிகிறது. அதிமுகவுடைய இந்த முன்னெடுப்பு என்பது இதோடு நின்றுடாமல் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிமுகவுடைய அந்த பெண் வக்கீல் வரலட்சுமி அவர்கள் அந்த நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த கடிதத்தின் மூலமாக தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து தனியாக ஒரு பிரிவை ஏற்படுத்தி, எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்று ஒரு தனியாக ஒரு பிரிவை ஏற்படுத்தி அவர்களுடைய நேரடி பார்வையில், உயர்நீதிமன்றத்தின் நேரடி பார்வையில் அந்த விசாரணை நடைபெறப் போகிறது என்பது சற்றே ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. இவ்வளவும் நடந்த பின்னரும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாய் மூடி இருக்கிறார்கள் என்பதை மௌன சாட்சிகளாக நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ இதை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். இவ்வளவுதான் இவர்கள், உங்கள் மீதான அக்கறை என்பது இவர்களுக்கு இவ்வளவுதான். இதில் ஒருபடி மேலே போய் நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த கட்சியை சார்ந்தவன் தான் இதை செய்திருக்கிறான் என்பது ஊர்ஜிதமானதற்கு பின்னரும் அது பற்றி ஒரு கள்ள மௌனத்தை சாதிப்பது மட்டுமல்லாமல், மாசு என்கிற அமைச்சரே எங்கேயுமே காணோம். புத்தக விழாவில் மட்டும் நிற்கிறார், மற்ற எந்த இடத்துலையும் அவரை காணோம். ஏன் அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை. இந்த அவுடி கார் அல்லது BMW கார், ஒரு மர்ம கார் அங்கே வந்ததுன்னு சொல்கிறாங்களே, இந்த கார் யாருடையது என்றால் அது ஒரு VVIP உடையது என்று சொல்லப்படுகிறது. யார் அந்த VVIP? யார் அந்த சார்? திமுக காரன் தான் அந்த சார். ஆனால் யார் அந்த திமுக காரன் என்பதுதான் கேள்வி. ஏன்னா யாரை வேணாலும் சொல்லலாம். திமுக காரன்னாலே இதையெல்லாம் செய்வான்றது தெரிஞ்ச விஷயம் தானே.
அப்போ யாருன்னு தான் நம்ம சந்தேகப்படுறதுன்னு தான் நமக்கு புரியல. இப்போது ஒரு கட்சியில் இவனெல்லாம் அடையாளப்படுத்தி இவன் மேலாம் சந்தேகம் வரலான்னு சொல்லலாம். இங்கே தான் டாப் டு பாட்டம் எல்லார் மேலேயும் சந்தேகம் இருக்கு. எல்லாரும் இதை செய்வதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களே. அப்போ யார் அந்த சார்? யார்தான் அந்த சார்? இப்படின்ற கேள்வி தமிழகம் முழுக்கவும் ஒலிக்க துவங்கிவிட்டது. இதில் கேவலம் என்னென்னா, போஸ்டர்களை கொண்டு போய் ஒட்டுறாங்க. யார் அந்த சார் என்று கேட்டு தமிழகம் முழுவதும் அதிமுக போஸ்டர்களை ஒட்டுகிறது. இந்த போஸ்டர்களை காவல்துறையினரை வைத்து இவர்கள் அகற்றுகிறார்கள். காவல்துறையினருக்கு இதான் வேலையா? மாநகராட்சி ஊழியர்களை வைத்து இதை வந்து கிழித்து எழுகிறார்கள். இதுதான் வேலையா? போஸ்டரை ஒட்டுபவர்களை கைது செய்கிறார்கள். இதுதான் காவல்துறைக்கு வேலையா? உண்மையை இப்படியெல்லாம் செய்தால் நீங்கள் மறைத்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? ஞாபகம் இருக்கா? உலகம் சுற்றும் வாலிபம் என்கிற திரைப்படத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியிடக்கூடாது என்பதற்கு எவ்வளவு தடங்கல்களை கொடுத்தார்கள். அவருடைய போஸ்டரை ஒட்டக்கூடாது, அவர் போஸ்டரை ஒட்டப்போகிறார் என்பதற்காகவே அந்த வால்டாக்ஸ் ரோடில் போஸ்டரை ஒட்டுவதற்கு என்பதற்கான வரியை அதிகப்படுத்தினார்கள். 3 மடங்கு அதிகப்படுத்தினார்கள். அப்பொழுது அந்த திரைப்பெட்டி எப்படியும் நுழையக்கூடாது தமிழகத்திற்குள் அப்படின்றதுக்கெல்லாம் என்னென்னமோ சித்து வேலைகள்லாம் செய்தார்கள். இங்கே அதை எடிட்டிங் செய்தால் பிரச்சனை வரும் என்று தெரிந்து ராஜ்கபூருடைய ஸ்டுடியோவில் மும்பையில் அமர்ந்து அதை எடிட்டிங் செய்யப்பட்டு சொன்ன தேதியில் திரைப்படம் வெளியானது. நீ போஸ்டர் ஒட்ட அனுமதித்தாலும் அனுமதிக்கவில்லை என்றாலும் உண்மை வெளிவரும் என்கிற நிலையில் அந்த படமும் மிகப்பெரிய மகத்தான வெற்றி சூடியது. மதுரை முத்து இதே டிநகரில் கூட்டத்தில் பேசும்பொழுது அந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் என்கிற படம் வெளிவந்து விட்டால் நான் வளையலும் சேலையும் கட்டிக்கொள்கிறேன், வளையல் அணிந்து கொள்கிறேன் என்றெல்லாம் சவால் விட்டார். சொன்ன தேதிக்கு வந்து விட்டது. அதிமுகவினர் ஆயிரக்கணக்கில் அவருக்கு வளையலையும் சேலையும் அனுப்பி வைத்தார்கள். வெட்கி கூனி குறுகி பின்னாட்களில் அதிமுகவிலே வந்து இணைந்து கொண்டார் என்பதுதான் வரலாறு. இந்த வரலாறு திரும்புகிறது. திமுகவுக்கு எதிரான மக்களுடைய கொந்தளிப்பின் பிரதிபலிப்பாக அதிமுகவின் இந்த முன்னெடுப்பை மனதார பாராட்டுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.